ஒரு காட்டில் பெரிய மரத்தில் ஏராளமான புறாக்கள் ஒன்றாக வாழ்ந்து வந்தன. அவை நல்ல தோழிகளாகவும் ஒற்றுமையாகவும் இருந்தன. அவற்றின் வாழ்க்கை அமைதியாக இருந்தது. ஒரு நாள் அந்த காட்டுக்கு வெளியிலிருந்து மற்றொரு புறா குலம் வந்தது. புதிய புறாக்கள் பழைய புறாக்களுக்கு இடத்தை தத்தளிக்க வேண்டும் என்று தீர்மானித்தன. இதனால் இரு குலங்களுக்கும் இடையே சண்டை ஏற்பட்டது. சண்டையின் போது இரு தரப்பினரும் தங்கள் சிறகுகளை விரித்து துரத்தினர். இவ்வாறு இரண்டு புறாக்களும் சிறகு இழந்துவிட்டன. இது இரு புறாக்களையும் பலவீனமாக்கியது. ஒரு நாள் ஒரு கொக்கு அந்த மரத்துக்குச் சென்றது. சண்டையில் தன்னை காயப்படுத்திய புறாக்களை விளைவீடு தற்காலிக தீர்வும் தேத்த. புறாக்களின் சண்டை தொடர்ந்து பல நாட்கள் நீடித்தது. இரு குழுக்களும் தங்கள் சக்தியை இழந்துவிட்டன. சண்டையின் காரணமாக மரத்திலிருந்த உணவுப் பொருட்களும் குறைந்து புறாக்கள் மிகுந்த பசியில் வாடத் தொடங்கின. ஆனால் அவற்றுள் சில புறாக்கள் இத்தனை சண்டையிலும் பயனில்லை என்பதை உணர்ந்து தங்களுக்குள் பேசிக்கொள்ள முடிவெடுத்தன. ஒரு முத்திரைத் தலைவனாகிய ஒரு பழைய புறா அவற்றைச் சந்தித்து பேச ஆரம்பித்தது. நம்முடைய சண்டையால் என்ன கிடைத்தது? நாம் அனைவரும் ஒன்றாக இருந்தால் நமக்கு உணவையும் பாதுகாப்பையும் பெற எளிதாக இருக்கும். சண்டையை நிறுத்தி ஒற்றுமையாக வாழ்ந்தால் மட்டும் நமக்கு நல்லது. இந்த வார்த்தைகள் மற்ற புறாக்களையும் நெருப்பு போல் கவர்ந்தன. சில தினங்களுக்குப் பிறகு இரு குழுக்களும் தங்கள் மாறுபாடுகளை மறந்து ஒன்றாக வாழத் தொடங்கின. ஒற்றுமையான புறாக்கள் மீண்டும் உணவையும் மகிழ்ச்சியையும் பெற்றன. அவை மற்ற பறவைகளுக்கும் நல்ல நண்பர்களாக இருந்து ஒற்றுமையின் சக்தியை மற்றவர்களுக்கும் உணர்த்தின. சரமான கதைப்பாடம். ஒற்றுமை உள்ள இடத்தில் சந்தோஷம் நிறைந்திருக்கும். ஆனால் பகைப்பட்டால் அவை அனைவருக்கும் அழிவை கொண்டு வரும். இரு புறாக்களின் குழுக்களும் ஒற்றுமையுடன் வாழத் தொடங்கிய பிறகு அவை தங்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவதற்கும் முயற்சிக்கத் தொடங்கின. அவை சண்டையால் சேதமடைந்த அந்த பெரிய மரத்தை திருத்தி அதனை மீண்டும் தங்களுக்கு தரமான குடியிடமாக மாற்றின. ஒற்றுமை கொண்டு செயல்படுவதால் வேலைகள் சீக்கிரமாக முடிந்தன. மேலும் எல்லோருக்கும் பாதுகாப்பான சூழல் உருவானது. ஒரு நாள் அந்த காடு ஒரு மிகப்பெரிய புயலால் தழுவப்பட்டது. பல பறவைகள் தங்கள் இருப்பிடத்தை இழந்து பீடையாகிவிட்டன. ஆனால் புறாக்கள் தங்கள் ஒற்றுமை மற்றும் முந்தைய ஒழுங்கு வேலைகள் காரணமாக மரத்தில் தங்கி தங்களை பாதுகாத்துக் கொண்டன. புயல் முடிந்த பிறகு வேறு பறவைகள் அந்த புறாக்களிடம் உதவி கேட்டு வந்தன. புறாக்கள் தங்கள் சிந்தனையை மாற்றியிருந்ததால் அவை மற்ற பறவைகளையும் அன்புடன் வரவேற்று உதவின. அவை எல்லோருக்கும் ஒரு பெரிய சமூகமாக வாழ ஆரம்பித்தன. அந்த காடு மகிழ்ச்சியான ஒரு பறவை குடும்பத்தின் இருப்பிடமாக மாறியது. கதைப்பாடம். ஒற்றுமை மட்டுமே பலவீனத்தை வெல்லும். அன்பும் உதவியும் பிறர் நலனையும் உங்களை பாதுகாக்கும். சண்டை சுமைகள் கொண்டுவரும், ஆனால் ஒற்றுமை வாழ்வை வளமாக மாற்றும்.